The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. சென்னை உணவு திருவிழாவில் மாட்டு இறைச்சி புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக சர்ச்சை எழுந்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் விக்னேஷ் இணைந்திருக்கிறார். விக்னேஷ், கடந்த 2 நாட்களாகவே உணவு திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. தற்போது இந்த சர்ச்சை எழுவது ஏன்? விவரம் என்ன? பாலா, சென்னை மெரினா கடற்கரையில் மகளிர் சுய உதவி குழு சார்பில் உணவு திருவிழா என்பது கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வருகிறது. இந்த உணவு திருவிழா மதியம் சரியாக 12:30 மணியிலிருந்து இரவு 8:30 மணி வரை பொதுமக்கள், பார்வையாளர்கள் அனுமதிக்கப்பட்டு அவர்கள் தேவையான உணவுகளை வாங்கி ருசிக்கலாம். இதற்கு அனுமதி என்பது இலவசமாக வழங்கப்படுகிறது. 65 சுய உதவி குழுக்களைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட மகளிர் குழுக்கள் மூலம் 35 உணவு அரங்குகள், 7 தயார் நிலை உணவு அரங்குகள் என 100 வகையான உணவுகள் பரிமாறப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த உணவு திருவிழாவில் மாட்டுக்கறி இல்லை என்று ஒரு சர்ச்சை எழுந்திருக்கிறது. வழக்கமாக நடைபெறும் இந்த உணவு திருவிழாவையும் அனைத்து விதமான உணவுகளும் அசைவங்களும் இடம்பெறும். ஆனால் இந்த உணவு திருவிழாவை பொறுத்தளவு பீஃப் சாப்பிடக்கூடியவர்கள் அதிகமாக இருந்தும் அது இடம்பெறவில்லை என்று நீலம் பண்பாட்டு மையம் தனது கண்டனத்தை வலுவாக தெரிவித்திருக்கிறது. இது சம்பந்தமாக வெளியிட்டிருக்கக்கூடிய விரிவான அறிக்கையின்படி சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்று வரக்கூடிய உணவு திருவிழாவில் மாட்டு இறைச்சியை மட்டும் புறக்கணிக்க வேண்டிய அவசியம் என்ன? பெரும்பாலான மக்கள் பீஃப் சாப்பிட கூடியவர்களானால் திட்டமிட்டே ஒரு உணவை புறக்கணிக்கப்படுவதாக இதனை நீலம் பண்பாட்டு மையம் வன்மையாக கண்டிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே சென்னையில் இதுபோன்று நடைபெற்ற அந்த உணவு திருவிழாக்களில் பீஃப் பிரியாணி மற்றும் பீஃப் உணவு வகைகள் இடம்பெறாதது குறித்து பல்வேறு சர்ச்சைகள் எழுந்து அதற்கு அரசு விளக்கம் அளித்து இதற்கு யாராவது முன்வந்து அது சம்பந்தப்பட்ட அந்த இறைச்சியை தயார் செய்து விற்பனை செய்தால் நாங்கள் அனுமதி வழங்குவோம் என்று தெரிவித்தார்கள். அடிப்படையில் தற்பொழுது இதற்கு இப்போது புதிதாக ஒரு சர்ச்சை கிளம்பி இருக்கிறது. அரசு சார்பில் இதற்கு உரிய விளக்கம் விரைவில் வழங்கப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. பாலா, விக்னேஷ், நாம தொடர்ந்து பேசலாம். தற்போது இது தொடர்பாக பேசுவதற்காக நீலம் பண்பாட்டு மையத்தைச் சேர்ந்த வாசுகி பாஸ்கர் நம்மோடு இணைந்திருக்கிறார். மேடம் வணக்கம். உணவு திருவிழா சார் வணக்கம் சார் வணக்கம். உணவு திருவிழாவில் கடந்த முறை வேலூர்லயும் இதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எழுந்துச்சு. தற்போது சென்னையிலும் இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. என்ன தமிழ்நாடு அரசு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? சார், இது ஒரு மாட்டு இறைச்சியின் மேல பண்பாட்டு ரீதியாகவே இங்க ஒரு கடுமையான ஒரு சமூக ஒடுக்குமுறை இருக்கிறது நம்ம எல்லாருமே தெரிஞ்சதுதான். அடுத்ததா பீஃப்ன்றது ரொம்ப ஒரு மைனாரிட்டி மக்கள் மட்டுமே சாப்பிடக்கூடிய அல்லது அது ஒரு எக்ஸாட்டிக் மீட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரியான ஒரு இறைச்சியும் கிடையாது. ஒரு வெகுஜன மக்களால நிறைய பேரால சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. நம்ம புளியந்தோப்பு பக்கத்துல இருக்கக்கூடிய தாசா மக்கள் போனீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு பீஃப் மார்க்கெட் அங்க இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய மக்கள் சாப்பிடக்கூடிய இந்த ஒரு உணவை அரசு திட்டமிட்டு தவிர்க்கிறது அப்படிங்கிறதுக்கு பதிலா சமூகத்துல நிலவக்கூடிய இந்த ஸ்டீரியோ டைப்பிங்க்கு இடம் கொடுக்குறாங்க அப்படிங்கறதா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது தொடர்ச்சியா. ஏன்னா ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால இது ஒரு மிகப்பெரிய வணிகமா இருந்திருக்கிறதுன்றது ஒரு ரேர். ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட் சுகுபாய் பிரியாணி மாதிரியான ஒரு கடைகள் அவங்க இன்னைக்கு பீஃப் பிரியாணியா பல இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய வணிகம் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ அந்த ஒரு பீஃப் பிரியாணிக்கான ஒரு ஸ்டால் போடுறதோ இல்ல பீஃப் இறைச்சிக்கு ஸ்டால் போடுறதுக்கு ஆள் இல்லையோ அப்படிங்கிறது ஒரு பெரிய எக்ஸ்கியூஸா தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால இந்த மாதிரியான சர்ச்சைகள் இதுக்கு முன்னால எழுந்ததுக்கு பின்னாலும் கூட அரசு இந்த மாதிரி சர்ச்சைகள் வருது அப்படிங்கிறதுக்காக பொலிட்டிக்கல் கரெக்டர்ஸுக்காக ஒரு பீஃப் ஸ்டால் இங்க ஒரு ஓரமா கொடுக்காம இந்த ஸ்டீரியோ டைப்பிங்க மக்களிடத்துல இருந்து நீக்கணும் அப்படின்னா எல்லா உணவுகளுக்கும் இடமளிப்பதை போல மிக இயல்பாகவும் கவனமாகவும் இந்த மாட்டு இறைச்சியை தொடர்ச்சியா இது மாதிரியான உணவு திருவிழாவில் பங்கு பெற செய்வதன் மூலமாகத்தான் இந்த ஸ்டீரியோ டைப்பிங்க நம்ம மக்கள் மனதில இருந்து ஒடுக்க முடியும். அதை சாப்பிடுறவங்களே வெளியே சொல்லிக்காத ஒரு சூழ்நிலை அந்த உணவுக்கு இருக்குது. அப்படி இருக்கிறப்போ ஒரு ரேடிக்கலான ஒரு அரசியலை பேசக்கூடிய, சமூக நீதி பேசக்கூடிய, எல்லா மக்களும் ஒன்றும் பேசக்கூடிய ஒரு அரசாங்கம் இது மாதிரியான விஷயங்கள்ல இன்னும் தீவிரமான பொறுப்போடு இயங்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா தான் சார் நான் பாக்குறேன். சார், இப்ப நீங்க மாட்டு இறைச்சி இடம்பெறணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க. அதே நேரம் இன்னொரு தரப்பினர் பன்றி இறைச்சியும் இருக்கணும் அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அது ரெண்டு இறைச்சியுமே ரொம்ப ஒரு இயல்பா மக்கள் கிட்ட இருக்கிறது தானே சார். தமிழ்நாடு முழுக்க இந்த 2 இறைச்சியும் வெவ்வேறு காரணங்களால அது ஒரு ஒதுக்கப்படுறத நம்ம பாக்குறோம்.
ஆனா வந்து ரொம்ப ஒரு இறைச்சி பற்றி தொடர்ச்சியாக பேசுகிறவர்கள், உண்கிறவர்கள், அதனுடைய தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும். இந்த 2 மீட்டும் வந்து எவ்வளவு முக்கியமான ஒரு ஹிட், புரோட்டீனாவும் ஒரு டேஸ்டாவும், இது வந்து மக்களுடைய பண்பாட்டிலும் தவிர்க்க முடியாத ஒரு மீட்டா தான் இருக்குது. நிறைய திருவண்ணாமலை மாவட்டத்தில இருந்து நீங்க நிறைய பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டு நிகழ்வுகளுக்கு பன்றி இறைச்சியை வந்து காவு கொடுத்து அந்த உணவை வந்து சமைத்து சாப்பிட பழக்கம் வந்து நிறைய மக்களுக்கு தமிழ்நாடு முழுக்க வெவ்வேறு மக்களிடத்தில் இருக்கிறது. சில பேர் மாட்டு இறைச்சி சாப்பிடுவர்களாக இருக்கிறார்கள், இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். இதுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய சாதி இது எல்லாத்தையும் தாண்டி இது ஒரு வட்டார ரீதியான பின்புலமாக இருக்கிறது. ஆனா ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த 2 இறைச்சியும் சாப்பிடக்கூடிய மக்கள் இங்க பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். அதனால உணவு அரசியல் என்று வருகின்ற பொழுது அது பன்றி இறைச்சியாக இருந்தாலும் சரிதான், அல்லது மாட்டு இறைச்சியாக இருந்தாலும் சரிதான், அதை வந்து அங்க கட்டாயம் அங்க இடம்பெற வைக்க வேண்டும்ன்றது அரசு வந்து கட்டாயம் செய்யதான் சார் வேணும். இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். சென்னையில் நடைபெறும் உணவு திருவிழாவில் திட்டமிட்டே மாட்டிறைச்சி புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக நீலம் பண்பாட்டு மையம் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. மாட்டிறைச்சி விவகாரத்தில் பண்பாட்டு ரீதியாகவே ஒடுக்குமுறை நீடிப்பதாகவும் நீலம் பண்பாட்டு மையம் குற்றம் சாட்டியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளரும் வழங்கினார். விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.